பெண்கள் ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, வயசானவங்க ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, மெனோபாஸ் டைமில் ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, வயசுக்கு வந்தவங்க வந்து ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, குழந்தைங்க ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, கால் வலி இருக்கிறவங்க ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது, இப்படின்னு இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறதை பற்றி பல பேர் வந்து பல அட்வைஸ் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பல விஷயங்கள் உண்மைக்கு முரணான சில விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. நமக்கே தெரியாமல் பல விஷயங்களை வந்து நம்ம உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின ஆக்சுவலான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜம்ப் ரோப் கோச் மிஸ்டர் அரவிந்தன் அவங்களை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜம்ப் ரோப் சம்மந்தமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காமனான மித்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சார்கிட்ட வந்து டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கலாம். ஜம்ப் ரோப் வந்து எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம்? சின்ன குழந்தைங்க பண்ணலாமா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு 5 வயசு, முடிக்கிறதுக்கு வயசே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே. அது எதனாலனா நீங்கள் நினைக்கலாம் வயசாகும் போது எனக்கு பாடி வீக்காக இருக்கும். அப்படி கிடையாது. அனிமல் ஃப்ளோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜம்ப் ரோப் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, தனியாக ரோப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா உங்கள் கோர் ஆக்டிவேட் ஆகும், உங்கள் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ ஜம்ப் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பீங்க. ஸோ ஏஜ் ஆகாச்சும் கொஞ்சம் வீக் ஆகும் பாடி. ஸோ அவங்க ஜம்ப் கம்மியாக தான் கொடுப்போம் நம்ம. பட் ரோப் ஃப்ளோ மூலியமாக உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஹோல் பாடி உண்மை. ஓகே ஓகே ஓகே. ஸோ வயசுங்கிறது முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, சூப்பர். பெண்கள் வந்து ஜம்ப் ரோப் பண்ணுறதை பற்றி நிறையா ஒரு இது சொல்கிறாங்களே. ஆமாம், பெண்கள் வந்து ஜம்ப் ரோப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதில் நிறையா கேட்டகரி இருக்குது. முதல்ல இந்த பிபிக் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, வயசுக்கு வந்த பொண்ணுங்க வந்து ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பண்ணக்கூடாது அவங்க பண்ணக்கூடாதுன்னு யாரையும் பண்ணாமல் விட்டோம் நம்ம. அதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு மெத்துன்னு தான் நான் சொல்லுவேன். மெத்தோட நம்மளா போட்டுட்டு ஒரு பேரியர் பொண்ணுங்களை பண்ண வைக்க கூடாதுக்காக. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரோப்ல நிறைய அத்லீட்ஸ் ஃபாரின்லையும் சரி இந்தியாவுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய பேர் போகிறாங்க. ஸோ வந்து அங்கேயுமே கேர்ள்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ அவங்கள யாருமே குறை சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம போட்ட ஒரு பேரியர் தான். அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டீங்க ஸோ ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது இல்லை, நிறைய மித்ஸ் இருக்குது. உமன்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய ஜம்ப் ரோப் மித்ஸ் இருக்குது. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஜம்ப் ரோப் பண்ணால் குழந்தைக்கு வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து உண்மையா? நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் ஜம்ப் ரோப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ப்ரியாராக ப்ராக்டிஸ் இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் எடுத்தோடனே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ ஜம்ப் ரோப் பண்ணணும்னா யாரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக அவங்க கைனகாலஜிஸ்ட் கேட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா எப்போவுமே நம்ம ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, நம்ம பாடியில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா இப்போ எங்கள் குரூப்லேயே வந்து ரன்னர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 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 சீரீஸே வந்து போட்டாங்க. அதாவது ப்ரெக்னென்சி மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டில் டெலிவரி, அதாவது டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவங்க டெய்லி வந்து ரன்னிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ரன்னிங் பண்ணி அதை ஒரு தனியாக இன்ஸ்டாகிராமில் அவங்க இதை கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ப்ரெக்னன்சிக்கு அவங்க டெய்லி வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரன்னிங்கை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணல, முன்னாடி சின்ன வயசுலேருந்து அவங்க ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட பாடி வந்து அதுக்கு ஒத்துழைச்சிச்சு. உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கக்கூடிய விஷயத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். அப்புறம் ஜம்ப் ரோப் குறை சொல்லக்கூடாது கடைசியில். ஆமாம். ஸோ இந்த மெனோபாஸ் டைமில் வந்து பெண்கள் ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, மெனோபாஸ்க்கு இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாக. நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா கொஞ்சம் பாடி வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ முன்னைக்கு இருந்ததுக்கும் அந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பே கிடையாது, பண்ணலாம். பட் அந்த பீரியடில் எடுத்த உடனே பண்ண வேண்டாம்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வேற ஒன்றும் கிராஜுவலாக எல்லாமே அதான். புதுசாக நம்ம உடம்புல ஒரு சேஞ்ச் நடக்கும்போது புதுசாக இந்த விஷயத்தையும் கரெக்ட் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் அந்த டைம் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று சார், அதுக்கு அடுத்து ஒரு பெண்கள் சம்மந்தமான கேள்வி தான். பெண்கள் வந்து ஜம்ப் ரோப் பண்ணாங்க அப்படின்னா பிரஸ்ட் வந்து சேக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அது உண்மையா? அப்படி இருந்தால் அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம ஏதாவது எடுத்துக்கணுமா? அப்படி ஒன்றும் கிடையாது சார். அப்படி எதுவுமே எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னுமே பண்ணுறவங்க இருக்காங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு எவிடன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. பட் நாம் அதை வந்து யாரும் அவேர்னஸ் இல்லை, அவ்வளோதான் சொல்ல வருவேன். தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் யாருக்குமே. அந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது இதை பற்றி. ஏன்னா சென்னையில் இன்னும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு தனி ஒரு குரூப் வச்சு யாரும் பண்ணுற ஏன் பண்ணலை? ஏன்னா யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. ஒரு பொதுவான விஷயமே அதுதான். ஸோ அப்படிலாம் ஒரு அது மித்து தான் சொல்ல போனோம், அப்படி கிடையாது. ஓகே. பட் ஒரு ப்ரிகாஷனுக்காக ஸ்போர்ட்ஸ் பிராமா அந்த மாதிரி யூஸ் பண்ணி அது உங்களோட ஆமாம் பண்ணலாம், பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே. ஸோ அகைன் மித்ஸ் வந்து நிறையா இருக்குது.
நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோச்சுக்கிட்டேயோ அல்லது உங்களுடைய டாக்டர்ஸ்கிட்டயோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், ஏற்று வீட்டுக்காரர் சொன்னாங்க, அப்போ நம்ம தான் மாட்டிப்போம். ஆமாம், அப்புறம் வீட்டில் எங்கள் பாட்டி அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு அப்படி ஆளுங்க சொல்கிறத வந்து நம்பாதீங்க. என்றைக்குமே ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் மூலிமா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். அடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஜம்ப் ரோப்ஸ் பண்ணும்போது, அதாவது ஸ்கிப்பிங் பண்ணும்போது நீ பெயின் வந்து வந்துடும், அதனால் வந்து ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டேக் என்ன சார் அதில்? கண்டிப்பாக வரும் சார், ஒழுங்காக பண்ணலாம். ஒழுங்காக பண்ணலாம் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ நம்ம குதிக்க தெரியாமல் ஸ்டார்டிங்கில் குதிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் கண்டிப்பாக நீ பெயின் வரும். வார்ம் அப் பண்ணாமல் இருக்கட்டும், டெக்னிக் எனக்கு ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீ பெயின் வரும். பட் ப்ராப்பர் டெக்னிக்கோட பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீ பெயின் வர சான்ஸ் கிடையாது. ஸோ ப்ராப்பர் வார்ம் அப்பும் சார் சொன்ன மாதிரி வார்ம் அப்பும் டெக்னிக்கும் மேட்டர்ஸ் வரணும். இதில் இன்னொன்று இருக்குது, அதாவது நம்மளுடைய நீஸ்க்கு நம்ம ஒரு ஜம்ப் பண்ணும்போது ஒரு சின்ன இம்பேக்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மைக்ரோ இம்பேக்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய போன்ஸ் வந்து டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போன்ஸ் வந்து அதாவது சொல்லப்போனால் ஸ்ட்ராங்கராக ஆரம்பிக்கும். ஸோ ஜம்ப் ரோப் பண்ணுறதுனால உங்களுடைய நீ ஸ்ட்ரென்த்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அகைன் அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பரான மெத்தட், ப்ராப்பரான வார்ம் அப், கரெக்டான ஷூ போட்டு நம்மளுடைய சர்ஃபேஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் கீழே ஒரு ரப்பர் மேட் போட்டு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீ பெயின் வர்றதை விட நம்மளோட நீ வந்து ஸ்ட்ரெங்தன் தான் ஆகும். ஸோ மெத்தட் அண்ட் பாஸ்டர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆங்கிள் புல்லட் ப்ரூஃப் மாதிரி வேணும், நீஸ் புல்லட் ப்ரூஃப் மாதிரி வேணும்னா ஜம்ப் ரோப் வந்து ஒரு எஃபெக்டிவான டூலாக இருக்கும். ஓகே. ஸோ இன்னொன்று நீங்கள் இன்னும் நிறையா பார்த்துருப்பீங்க, முகமது அலி, மைக் டைசன், ஏன் இப்போ சார்பட்டா பரம்பரையில் கூட நீங்கள் பார்க்கும்போது பாக்ஸர்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாருமே ஜம்ப் ரோப்ஸ் தான் பண்ணுவாங்க. ப்ரூஸ்லி வந்து ஜம்ப் ரோப் பண்ணுறது, ஜாக்கி சான் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடாக எல்லா அத்லெட்ஸும், அர்னால்டுமே வந்து ஜம்ப் ரோப் பண்ணி நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லா அத்லெட்ஸும் வந்து இந்த ஜம்ப் ரோப்பில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட், லெக், ஹேண்ட் கோஆர்டினேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியில் வந்து மசில் டோனிங் ப்ளஸ் நம்மளுடைய போன் டென்சிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் தான். ஸோ காமனான இந்த மித்ஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்து இருக்குது, இந்த ஜிம் போகிற பசங்களாம் இருக்காங்கல்ல, கேட்பாங்க ஜம்ப் ரோப்லாம் பண்ணால் மசில் லாஸ் ஆகிடுமே, நான் தின் ஆகிடுவேனே, என்ன பண்ணுறது? அதுவுமே ஒரு மித்து தான். ஸோ ஜம்ப் ரோப் பண்ணும்போது உங்கள் பாடி டோன் தான் ஆகும் தவிர உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வந்து மசில் கம்மி ஆகவே ஆகாது. ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. உங்கள் ஃபேட் பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் தவிர மசில் லாஸ் நடக்காது. ஸோ அது ஒரு ரொம்ப நாளாக இருக்கிற மித்து. அதனால நிறைய ஜிம் போகிறவங்க ஜம்ப் ரோப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மிஷின் இருக்கும்ல, அந்த ரன்னிங் மிஷின், அதில் முடிச்சுட்டு கார்டியோன்னு சொல்லுவோம் நம்ம, அதுவே ஒரு மித்து தான். நம்மள மாதிரி ஏஜில் இருக்கவங்க அட்லீஸ்ட் வெளில போய் ரன் பண்ணணும், ட்ரை பண்ணணும். பட் அந்த மாதிரி பண்ணவும் எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு. பட் ஜம்ப் ரோப் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் இப்போ பாடி பில்டிங்கில் இருக்கீங்க, பல்கிங்கில் இருக்கீங்கன்னா மசில் லாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது, ஃபேட் லாஸ் மட்டும் தான் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே தெரியும், நம்ம zone 2 ஒர்க் அவுட், அதாவது கார்டியோவாஸ்குலர் ஒர்க் அவுட் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ இந்த ஜம்ப் ரோப் வந்து மெயினாக நம்மளுடைய zone 2 தான் வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணும்போது நம்மளுடைய ஃபேட் தான் வந்து கம்மியாகுமே தவிர மசில் வந்து கம்மி ஆகாது. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. தாராளமாக வந்து நீங்கள் ஜம்ப் ரோப் வந்து எல்லா கேட்டகரியில் உள்ளவங்க வந்து பண்ணலாம். இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஜிம் போய் ஒரு 8 மாதம் இருக்கும். ஓகே. பட் நார்மலாக நான் பார்த்து என்ன கேட்பாங்கன்னா ஜிம் போகிறீங்களா தான் கேட்பாங்க. பிகாஸ் பாடி போஸ்டர் அப்படி இருக்கும். பட் நல்லா பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரோப் மூலியமாக என்ன பாடி நான் பம்ப் பண்ண முடியும் நல்லா. ஸோ அதுக்கே அதே தான், அகைன் டெக்னிக் தான் மேட்டர். ஜம்ப் ரோப்பில் நிறைய டெக்னிக் இருக்குது, அதுக்குன்னு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால் பாடியும் பம்ப் பண்ண முடியும் நல்லாவே. ஸோ நீங்கள் ஜிம் போயே ஆகணும்லாம் ஒரு அவசியமே கிடையாது. ஜிம் போகிறது வந்து நல்லது, பிகாஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெயிட்ஸ் தேவைப்படும், வெயிட் தூக்கி தான் ஆகணும். பட் அது இல்லாமல் உங்களுக்கு வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு புது ஸ்கில் கற்றுக்கும் போது மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், உங்களால் புது ஸ்கில் அட்டைன் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து ஜம்ப் ரோப்ஸ், கண்டிப்பாக ஒரு 3 நாள் வந்து ஜிம், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணும்போது ஃபேட் லாஸும் பண்ண முடியும், மசில் கெயினும் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே காம்பினேஷனாக பண்ணுறது நல்லது. ஒரே ஒரு விஷயத்த ஓவர் டூ பண்ணிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனாக பண்ணுறது நல்லது. நடுவில் நம்ம ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரோப் பண்ணுறதுனால மற்ற ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ரன்னிங் போனால் ஜம்ப் ரோப் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஜம்ப் ரோப் தனி ஸ்போர்ட்டாக மட்டும் பார்க்காதீங்க. ஆக்சுவலி ஜம்ப் ரோப் ஒரு ஸ்போர்ட், அதுவே நிறைய பேர் தெரியாது. ஸோ தனி ஸ்போர்ட்டாக பார்க்காம மற்ற ஸ்போர்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நல்லாவே எஃபெக்டிவ்னஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் என்கிட்ட வரவங்க எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது டென்னிஸ் பிளேயர்ஸ் வருவாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேட்குற மெயின் கோல் என்னன்னா எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், லெக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ த்ரூ ஜம்ப் ரோப் நான் அதை கொண்டு வர முடியும் நல்லா. ஓகே. இந்த ஜம்ப் ரோப்புக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை சார் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் இந்த ஜம்ப் ரோப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, இது வீடியோஸ் போட ஸ்கூலாக இருக்கும்,
இல்லைன்னா ரீல்ஸ் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும் நிறைய அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சைக்காலஜி படிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரவுண்டிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது சைக்காலஜியில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலாம் வரும்போது உங்களுக்கு ஸ்மெல் பண்ண சொல்லுவாங்க, ஃபீல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் கம்மியாகும். ஸோ பட் அதே என்னால் வந்து ஜம்ப் ரோப் மூலியமாக கொண்டு வர முடியும். ஸோ நான் ரோப்பை ஃபீல் பண்ணுறேன், அந்த சவுண்டு கேட்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி கண்டிப்பாக கம்மியாகும் உங்களால். ஸோ அந்த மூலியமாக உங்களால் கொண்டு போக முடியும் அந்த மாதிரி. ரொம்ப வேலிடான பாயிண்ட். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, சுற்றி எல்லா பக்கமும் வந்து ஸ்ட்ரெஸ் தான் சொல்லி மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஆமாம், திரும்புகிற பக்கம்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலே இது ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லி சார். நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளோ நேரம் ஜம்ப் ரோப் பண்ணால் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்? 10 செகண்ட் கூட பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளோ நேரம் நம்ம பண்ணணும்? ஸோ என்னால் ஒரு 1 hour ஒர்க் அவுட்டும் கொடுக்க முடியும், 15 minutes ஒர்க் அவுட்டும் கொடுக்க முடியும். ஸோ பட் ஃபார் பிகினர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் ஜம்ப் ரோப்பே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, வாரத்தில் 3 நாள் பண்ணால் போதும், 10 minutes பண்ணாவே போதும். 10 minutes வந்து மொத்தமாக கண்டினியூஸாக பண்ண மாட்டோம் நம்ம. இப்போ ஒரு ஸ்கில்லையும் 1 minute ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 30 seconds பிரேக், திரும்பி 1 minute ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 30 seconds பிரேக். இந்த பிரேக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரேக் வேணுமோ எடுத்துக்கலாம், உங்கள் ஹார்ட் ரேட் பொறுத்த மாதிரி. நீங்கள் ஒரு இன்டென்சிட்டியில் பண்ணும்போது, பிரேக் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஃப்ளோவாக வரும், ஈஸியாக டயர்ட் ஆக மாட்டீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்து நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸாக 10 நிமிஷம் பண்ணணும்னு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முட்டி வலி வரும் தான். ஓகே. ஸோ நம்மளுடைய மசில்ஸ் அடாப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்க்ரீஸ் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஓகே. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் 15 minutes வரைக்கும் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பண்ணாலே போதும், ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் பண்ணலாம்? நான் பயங்கரமான ஒரு அத்லெட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கு இல்லை, ஒரு பேச்சுக்கு அப்படி ஆகிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் பண்ணணும் சார். நான் ஸ்டாப்பாக பண்ணலாம். அப்போ பிரேக் தேவைப்படும். பட் மொத்தமாக ஃபுல் ஒர்க் அவுட்டே நீங்கள் 1 hour to 30 minutesலேயே நல்லாவே பண்ணலாம் ஜம்ப் ரோப் பொறுத்த வரைக்கும். நான் வந்து வெறும் ஜம்ப் ரோப் மட்டும் பண்ண வைக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு நிறைய பாடி வெயிட்ஸ் ஒர்க் அவுட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்னா ஹைப்ரிடாக பண்ண வைப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் அப்படியும் ஜம்ப் ரோப் இன்க்ளூட் பண்ணி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு அப்படியும் கொண்டு போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, கடைசியாக ஜம்ப் ரோப் வந்து ஒரு வார்ம் அப் கிடையாது, இது ஒரு தனி ஒர்க் அவுட், தனி ஒரு ஒர்க் அவுட். ஓகே சூப்பர். ஸோ ஸ்டார்டிங் 10 minutes, எண்டிங் எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட கேப்பபிலிட்டியை பொறுத்தது. ஓகே, அதுக்கு வந்து அளவே கிடையாது, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பட் பிகினராக இருக்கீங்கன்னா 10 to 15 minutes வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகே. என்ன ஆகும்னா ஈகோ இடிக்கும், எனக்கா வரமாட்டேங்குது ஜம்ப் ரோப்னு ஒரு ஈகோ வரும். அந்த ஈகோவை உடச்சிருங்க, கொண்டு வராதீங்க ஜம்ப் ரோப்ல. ஏன்னா ஈகோ வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடியே வந்து இன்ஜுரியும் சேர்ந்து வரும். ஆமாம், அதனால ஈகோ வேண்டாம். சரி, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கும் நம்ம வார்ம் அப் கூல் டவுன்லாம் பண்ணணுமா? கண்டிப்பாக. நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் வார்ம் அப்பும் போஸ்ட் ஒர்க் அவுட் கூல் டவுனும் பண்ணலைன்னா இதோட பெனிஃபிட்டோட இதோட நெகட்டிவ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து ஜம்ப் ரோப் வந்து இருக்கிறே ஃபுல்லாக பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஜம்ப் ரோப்பில் நெகட்டிவும் இருக்குது. அதை நெகட்டிவ் டச் பண்ணாமல் எப்படி பண்ணுறது தான் நம்ம வந்து கற்றுக்கணும். தவிர வார்ம் அப்பும் கூல் டவுனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறக்காதீங்க. ஓகே. இது ஜம்ப் ரோப்புக்குன்னு இல்லை, ரன்னிங் எல்லாத்துக்கும் நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரதான் போகும். ஸோ எந்த ஒர்க் அவுட், இப்போ என்னுடைய கோச் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை உனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிட்டு போயிரு, 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கடுப்பாக இருக்கும், ஆனால் ஆமாம் வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் மறக்காமல் பண்ணிவிடுங்க, இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதர், ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம ஜம்ப் ரோப் பண்ணுவோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈகோ நீங்கள் சொல்லாட்டினாலும் அது வந்துடும். 80 பண்ணிட்டேன், இன்னொரு 20 பண்ணால் 100 பண்ணிடலாம், அல்லது 1000 பண்ணி ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று வந்துடும். இன்னொன்று 5 நிமிஷம் பண்ணிட்டேன், அப்படியே 10 நிமிஷம் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு இது வரும். ஸ்டாப் பண்ணணுன்ட்டு ஒரு எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த த்ரெஷோல்டு என்னது, எந்த ஒரு ஸ்டேஜ் வந்தால் நம்ம யூகோவாக இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்டாப் பண்ணுற பாயிண்ட்டுங்கிறது எது? ஸோ உங்களுக்கே தெரியும், ரன்னிங்கில் ஃபேமஸான இன்ஜுரி இருக்குது, ஷின் ஸ்ப்ளிட். அது ஜம்ப் ரோப்லையுமே வரும். பிகாஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே அந்த ஷின் தான் இங்கே. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க அந்த ஷின் ஸ்ப்ளிட் ஜாஸ்தியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு லைட்டாகவே உங்கள் ஷின்னு இல்லை காஃப் மசில் பெயினாக, ஷின்னுனா இந்த மசில், இந்த இடம் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரும் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ எங்கள் சைடில் உங்களுக்கு போன் வந்து லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரும் வரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், லைட்டாக ஒரு பெயின் வரும். அந்த பெயின் அப்போவே நீங்கள் ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுக்கோங்க, இல்லை கோல்டு பிளஞ்சுன்னு சொல்லுவாங்க, சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ரெக்கவரி கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வாரத்தில் 3 நாள் வச்சுக்கோங்க பிகினராக இருக்கீங்கன்னா.
ஸோ அந்த பெயின் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போதே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. நீங்கள் அதை ஈகோ பூஸ்ட் ஆகி சொன்ன மாதிரி ஈகோ பூஸ்ட் ஆகி பண்ணிங்கன்னா ஒரேடியாக பெட் தான் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ இதுக்குன்னு எல்லா ஒர்க் அவுட்டுமே காமன் தான். அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு பெயின் ஒன்று வரும், அது வந்து ஓகே. அது இல்லாமல் அப்நார்மலாக ஒரு பெயின் வருது. அந்த அப்நார்மல் பெயின் எங்கே வரும்னா கரெக்டாக உங்கள் போன்லேயே உங்களுக்கு இடிக்கும். நல்லாவே உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் ஃபுட் பெயினுக்கும் ஆமாம் கண்டிப்பாக இந்த போன் கரெக்டாக நல்லா உங்களுக்கு தெரியும். போன் வலிக்கிற மாதிரி இருக்கும், டச் பண்ணாவே வலிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டாப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அப்படி ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி சொன்ன மாதிரி கோல்ட் பிளஞ்ச் ஆமாம் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு உடனே பச்சை தண்ணி எதுவும் ஐஸ் வாட்டர் ஐ மீன் ஐஸ் போட்டு குளிச்சாலே நல்லது. ஓகே. அப்படி குளிச்சுட்டு ரெஸ்ட் ஏதாவது விடணுமா? ஒரு கண்டிப்பாக ஒரு 1 day 2 day ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே. கொஞ்சம் போர் அடிக்கும், டயர்டாக இருக்கும், பட் பரவாயில்ல, நீங்கள் உட்காந்துருங்க, பொறுமையாக உட்காருங்க. ஏன்னா லாங்ஜிவிட்டியும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம ஷார்ட் டைம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. லாங்ஜிவிட்டி வாரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு 1 மாதம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது ஜாலியாக இது இல்லை. ஸோ அதான் ஓவர் டூ பண்ணிடாதீங்க. நம்ம பாடி அதாவது எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம பாடி வந்து நம்மக்கிட்ட பேசும். அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம நிறைய நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிடுவோம். கரெக்ட். ஸோ நம்ம பாடி கொடுக்குற சிக்னல்ஸை வந்து நம்ம கரெக்டாக ரீட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதோடைய அடிப்படை நோக்கமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், இருக்கிற ஹெல்த்தை இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதானே தவிர அது கீழே நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அதனால் எப்போவுமே இன்ஜுரி வராத மாதிரி உங்களோட ஒர்க் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜம்ப் ரோப் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான சந்தேகத்துக்கான தெளிவுகளை வந்து நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இது மூலிமா ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.